ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 4வது 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கவுஸ் லா. இந்த கவுஸ் லாவில் 3 அப்ளிகேஷன் இருக்குதுப்பா. அதில் 2 அப்ளிகேஷன் வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட்லி சார்ஜ்டு வயர். இப்போ இன்ஃபைனைட் சார்ஜ் வயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயரோட லென்த் ஜாஸ்தியாக இருக்கணும், திக்னஸ் கம்மியாக இருக்கணும். புரியுதா? இப்போ ஒரு சின்ன கம்பி ஓகே எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பியோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா அது இன்ஃபினிட்லி லாங் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம ஏற்றி இருக்கிறோம். இங்கே பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜஸை கொடுத்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு வயர் இருக்கு. அந்த வயர் மேலே பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. இப்போ பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே அவுட்வேர்டா இருக்கும்லப்பா, இப்படி தானே இருக்கும், அவுட்வேர்டா இருக்கும் இல்லையா? நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு இன்வேர்ட் இப்படி இருக்கும், இன்வேர்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. அந்த வயரை சுற்றி ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கணும்? பி அப்படிங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு? இந்த கண்டக்டர்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்ல ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு எந்த லாவை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுஸ் லா. இப்போ நம்ம எப்பவுமே வந்து கொடுத்துருக்கிற வயரோ இல்ல கண்டக்டரோ அதை சுத்தி வந்து ஒரு இமேஜினரி சர்ஃபஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியில ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி ஸ்பியர் நம்ம இமேஜின் பண்ணுவோம் யூஸ்வலா இல்லையா? இந்த இடத்துல வயர் நீளமா இருக்கிறது, சிலிண்ட்ரிக்கலா இருக்கிறதுனால அதை சுத்தி ஒரு சிலிண்டரை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். புரியுதா? இப்ப சிலிண்டர், இப்ப பாருங்க, இப்ப ஒரு நீளமான வயர் இருக்கு, அதை சுத்தி ஒரு சிலிண்ட்ரிக்கல் கவுசியன் சர்ஃபேஸ். அப்ப இதோட சென்டர் வழியா தான் இந்த வயர் பாஸ் ஆகிட்டு இருக்குது. இப்ப இந்த சிலிண்டருக்கு மொத்தம் எத்தனை சர்ஃபேசஸ் இருக்கு? இந்த டாப் சர்ஃபேஸ் ஒரு சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, பாட்டம்ல ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்குலர் ஃபேஸ் இருக்குது. அப்புறம் இந்த லேட்டரல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த லேட்டரல் கர்வ்டு சர்ஃபேஸ், மொத்தம் 3 சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ உள்ள சார்ஜ்டு வயர் அதோட சென்டர்ல இருக்கு. அது என்ன சார்ஜ் இருக்குதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு வந்து அவுட்வர்டா இப்படி இருக்கும். அப்ப இப்ப லெஃப்ட்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃப்ரண்ட்ல டுவர்ட்ஸ் யூ இப்படி இருக்கும். எனக்கு ரைட் சைடுல ஃபீல்டு இப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் மீ இப்படி இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்வேர்டா தான் இருக்கும், அவுட்வேர்டா இருக்கும். இப்போ இந்த ஃபீல்டு என்னோட கையை பாருங்க, இப்போ இதோட டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை இந்த டைரக்ஷன்ல இருக்க இப்படி இருக்கலாம். இங்க இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் ஃபீல்டு இருக்க முடியாது. அதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் கவுஸ் லாவை யூஸ் பண்ணி. இது ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான்ப்பா. இப்போ நம்ம இந்த வயரை சுத்தி ஒரு சிலிண்டர், இந்த ப்ளூ கலர் சிலிண்டர் தெரியுது இல்லையா, இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த சிலிண்டருக்கு டாப்ல ஒரு சர்க்குலர் ஃபேஸ் இருக்கு, பாட்டம்ல ஒரு சர்க்குலர் ஃபேஸ் இருக்கு. இது ரெண்டையும் ஜாயின் பண்றது ஒரு லேட்டரல் சர்ஃபேஸ். எப்படி மிருதங்கம் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, மிருதங்கம் மாதிரி இருக்கு. 2 சர்க்குலர் ஃபேஸ், ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டக்டர்ல இருந்து கிளம்பி வெளியில போற லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல இருந்து மொத்தமா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிளம்புது அப்படின்னு பார்க்க போறோம். புரியுதா? அப்போ அதோட லேட்டரல் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அப்படி போகும் அந்த ஃப்ளக்ஸ். டாப் அண்ட் பாட்டத்துல ஃப்ளக்ஸ் இல்லைன்னு சொல்ல போறோம். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, டாப் சர்ஃபேஸ், அந்த டாப் சர்ஃபேஸ்ல இந்த டாப் சர்ஃபேஸ்ல ஒரு குட்டி ஏரியா DA அப்படின்னு ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறேன். அந்த ஏரியா வந்து ஒரு வெக்டர், அதோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். இந்த பச்சை கலர் ஏரியா வந்து வெக்டர். அப்போ அந்த வெக்டர் எந்த டைரக்ஷன்ல போகுது பாருங்க, n cap is a unit vector along the direction of area. இப்போ ஏரியா வெக்டர் DA, n கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா. ஆனா அந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹரிசாண்டலா இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அப்வர்டா இருக்குது. அப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா வெக்டர்ங்கிறது அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா வரையணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்வர்டா இருக்குது. அப்ப இந்த 2 வெக்டருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி.
இப்போ இதே மாதிரி கீழே பாட்டம் சர்க்கிள் இருக்கு, அதுலயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஹரிசாண்டலா தானப்பா இருக்கும் அவுட்வர்ட்னா. அப்போ அங்க ஏரியா எப்படி இருக்கும், கீழே இப்படி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் அகைன் எவ்வளவு, 90 டிகிரி. புரியுதா? இது இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த லேட்டரல் சர்ஃபேஸ்ல இந்த ஒரு குட்டி ஏரியா நான் எடுத்தேன்னா அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல தானே இருக்கும். புரியுதா? இந்த ஏரியா வெக்டரும் ஹரிசாண்டலா இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரும் ஹரிசாண்டலா இருக்குது. அப்போ இந்த சைடுல பாருங்க, லேட்டரல் சர்ஃபேஸ்ல இந்த ஏரியா ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்திருக்கேன், அதோட டைரக்ஷன் பாருங்க என் கேப், அதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் இந்த இடத்துல எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 90 டிகிரி. அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு, இங்கேயும் 90 டிகிரி. வேற இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இது வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்லோ லேர்னர்ஸுக்கு. இதெல்லாம் புரிய சார் எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா இந்த டயக்ராம் வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராமை கம்பல்சரியா வரைஞ்சுதான் ஆகணும், இதுல கஷ்டமே கிடையாது. புரியுதா? இந்த டெரிவேஷனை பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம்னு விட்டுறீங்க, இனிமே விடக்கூடாது. இவ்வளவுதான் பாருங்க, மொத்தமே இவ்வளவுதான். மற்ற டெரிவேஷனை விட இது முக்கால் சைஸ்ல தான் இருக்குது, குட்டி. அதனால இவ்வளவு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியா கிடைச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஷேப் ஆஃப் த கௌசியன் சர்ஃபேஸ் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம், சிலிண்டர். அதை முதல்ல எழுதிக்கோங்க. அப்போ அஸ்யூம் ஏ சிலிண்ட்ரிக்கல் கௌசியன் சர்ஃபேஸ். அந்த சிலிண்ட்ரிக்கல் கௌசியன் சர்ஃபேஸுக்கு ஒரு லெங்த் இருக்குது. புரியுதா? அந்த லெங்த் தான் கேபிட்டல் எல். அப்போ அதோட ரேடியஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இது வழியா ஒரு சிலிண்டரை வரைஞ்சிக்கிறோம். அப்போ இங்கே தான் பாயிண்ட் பி இருக்கணும். புரியுதா? அப்போ வேணும்னா நம்ம இந்த பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதை எழுதினதுக்கு அப்புறம் இப்போ வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த கௌசியன் சர்ஃபேஸ். இந்த சிலிண்டரிக்கல் ட்ரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து எவ்வளவு லைன்ஸ் வெளியில பெனிட்ரேட் பண்ணி வருது, எவ்வளவு எலக்ட்ரிக் லைன்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டோட்டல் ஃப்ளக்ஸ். அதுக்கு என்ன சிம்பிள் எடுத்திருக்கிறோம், ஃபை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, PHI ஃபை. அப்போ that is equal to closed integral E vector dot product dA vector. அது எங்க, curved surface, இந்த lateral surface, curved surface, plus closed integral E dot dA for the top surface, circle, plus closed integral E dot dA for the bottom surface, இந்த bottom surfaceக்கு. இப்ப கிளியரா நீங்க இந்த இதுக்கு கீழே எழுதிருங்க. இந்த இடத்துல தீட்டா வந்து 0, இங்க தீட்டா 0, இங்க தீட்டா 90, இங்கேயும் தீட்டா 90. அப்போ இது வந்து EDA cos 90 0 ஆயிரும், இது EDA cos 90 0 ஆயிரும். அதனால நீங்க டைரக்டா அடுத்த ஸ்டெப்ஸ்ல இப்படி எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் நான் ஜீரோவா இருக்கும், மிச்ச ரெண்டு டேர்மும் 0 ஆயிரும். ஏன்னா cos 90 இஸ் 0. புரியுதா? அதனால இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, E dot dA closed integral E into area dA into cos of the angle between E vector and dA vector is 0. புரியுதா? இங்க 0. cos 0 ஓட வேல்யூ என்னப்பா, 1 தானே, 1. அப்போ இது closed integral E into dA. இப்போ இந்த சிலிண்டர்ல 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே ஃபீல்டோட மேக்னிடியூட் சேமா இருக்கும், டைரக்ஷன் தான் டிஃபரெண்டா இருக்குமே ஒழிஞ்சு மேக்னிடியூட் சேமா தானே இருக்கும் ஈக்வி டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்ல. அப்போ இந்த E வெக்டரை வந்து ஈங்கிறத வெளியில எடுத்துடலாம். E இன்டு டிஏல இந்த ஈங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால அதை நான் வெளியில எடுத்துடுறேன். அப்போ இன்டெகிரல் ஆஃப் டிஏ. அப்போ ஒரு குட்டி ஏரியா வந்து டிஏ அப்படின்னா, அப்போ இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் வெளியில இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இப்போ இதை நம்ம கட் பண்ணி அப்படியே உரிச்சோம்னா ரெக்டாங்கிள் ஆயிரும். அப்போ அதோட ஒரு சைடு வந்து 2πr, இன்னொரு சைடு என்ன, L. அப்போ 2πr into L, அதுதான் என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ். புரியுதா? அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த சர்க்கிள் 2πr into லெங்த். அப்போ இந்த இன்டெகிரல் ஆஃப் டிஐக்கு பதிலா என்ன போடலாம், 2πr into L ன்னு போடலாம். Therefore the total flux phi equal to capital E into 2πr into L. இது புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு தான். அடுத்து இப்போ நான் அந்த டோட்டல் சார்ஜ் இந்த ட்ரம் இருக்கு இல்லையா, சிலிண்டரிக்கல் ட்ரம் கௌசியன் சர்ஃபேஸ், அதுக்குள்ள சம் சார்ஜஸ் இருக்குது.
மொத்த கண்டக்டர்ல நிறைய சார்ஜஸ் இருக்கு. நம்மளோட சர்ஃபேஸ் கவுசியன் சர்ஃபேஸ் உள்ளுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். the charge enclosed அப்படின்னா உள்ளடக்கிய சார்ஜஸ், அதுக்கு வந்து q enclosed அப்படின்னு பேரு. புரியுதா? அத இந்த length of the conductorல நம்ம டிவைட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சிம்பல் வந்து லாம்டா. பட் டோட்டல் சார்ஜ் பை லெங்க்த்துக்கு பேரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பேரு. புரியுதா? அப்போ அதுக்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்காங்க? லாம்டா. அப்போ அதுக்கு பேர் என்ன? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ வாட் இஸ் q enclosed? லாம்டா இன்டு எல் வந்துருச்சா? லாம்டா இன்டு எல். இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன், எழுதி பார்த்துருங்க. சரி, இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஃபை என்ன எழுதியிருக்கிறோம்? இ இன்டு 2πr இன்டு எல். மூணாவது ஈக்குவேஷன்ல q enclosed என்ன ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம்? லாம்டா இன்டு எல். இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் ஃபை அண்ட் த சார்ஜ் enclosed இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் கவுஸ் லா. புரியுதா? அப்ப கவுஸ் லா படி இங்க பாருங்க, ஃப்ரம் கவுஸ் லான்னு எழுதுங்க. எழுதிட்டு டோட்டல் ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு q enclosed பை எப்சிலான் நாட்னு நம்ம படிச்சிருக்கிறோம். 2 மார்க்ஸ்ல படிக்க சொல்லியிருப்பாங்க உங்க டீச்சர்ஸ் இல்லையா? அப்ப the total flux is equal to q enclosed by epsilon நாட்ல இந்த ஃபைக்கு பதிலா ஈக்குவேஷன் 2வையும் q enclosed க்கு பதிலா ஈக்குவேஷன் 3யும் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப பாருங்க, ஃபைக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்? e into 2πrl equal to இந்த q enclosed க்கு பதிலா lambda l divided by epsilon naught. போட்டாச்சா? இப்போ எந்த டேர்ம் கேன்சல் ஆக போகுது? கேபிட்டல் L அண்ட் L கேன்சல் ஆயிடும். நமக்கு தேவை என்ன? கேபிட்டல் E மட்டும் தானே. அப்ப 2πr டினாமினேட்டர் கொண்டு வந்துருவோம். ஏற்கனவே எப்சிலான் நாட் இருக்குது, அதனால E ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் இன்டு ஆர்னு வந்துடும். இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் இது வரைக்கும் எழுதினா கூட போதும்பா, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். இதுலயே ஸ்லோ லேர்னர்ஸ்லயே ரெண்டு டைப் இருக்கு. கொஞ்சம் விவரமான ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆன்சர் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு நினைச்சாங்கன்னா வெக்டர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இது ஸ்கேலர் ஃபார்ம்ல இருக்கு. இது வெக்டர் ஃபார்ம்லனா இ வெக்டர்னு போடணும். வெக்டர்னா தலைமையில ஒரு ஆரோ மார்க் போடணும், ஒரு டைரக்ஷன். அப்போ இது லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர் அப்படியே எழுதிட்டு ஆர் கேப்னு போட்டுருங்க. ஆர் கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஆர். புரியுதா? இவ்வளவுதான். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். நீங்க எக்ஸாம்ல எழுதணும்னு அவசியம்லாம் இல்லை. எழுதுனீங்கன்னா அந்த பேப்பர் திருத்துறவங்க வந்து உங்களையும் சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. அது நம்மளுக்கு அடிஷனல் அட்வான்டேஜ், ஒரு பிளஸிங். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அது எழுதணும்னு நினைச்சா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கப்பட்ட வயர்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா ஃபீல்டு வெளிப்பக்கம் இருக்கும். அதே இது நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா ஃபீல்டு டைரக்ஷன் இன்வர்டா இருக்கும். அதுதான் இது. ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் E is outward, ஃபார் நெகட்டிவ் சார்ஜ் E is inward. அப்ப இனிமே இந்த டெரிவேஷன் டிஃபிகல்ட் நீங்க சொல்லக்கூடாது. இதையாவது படிச்சு நீங்க எழுதி பார்க்கணும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் சுருக்கியாச்சு, எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுவும் தேவையில்லை. இவ்வளவு எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.